என் புள்ள என்னான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்களே, இப்ப திருப்தியா? கேஸ் எதுவும் இல்லாம ஒரு நல்ல சிட்டிசனா இங்க இருந்து கிளம்பி போன மனுஷன் இப்ப போலீஸுக்கே டிமிக்கி கொடுக்கிற அளவுக்கு நல்லா தேறிட்ட அக்யூஸ்டா திரும்ப வந்திருக்காருல. ஐயோ சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். சார், தயவு செஞ்சு இவரை தப்பா பேசாதீங்க சார். என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சந்தர்ப்பம் சாட்சியம் வேணாம், இன்னைக்கு அவருக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிருக்கலாம். ஆனா ஒருத்தர் சாகடிச்சுதான் வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு அவர் ஒன்னும் மோசமான மனுஷன் இல்ல சார். நீங்க தான் மெச்சிக்கணும். ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை? நீ நல்லா தானப்பா இருந்த. நான் சொல்றத கேட்டுக்கிட்டு என் பிள்ளையா இருந்த வரைக்கும் எப்பவாச்சும் உனக்கு கஷ்டம் வந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு அந்த காயத்ரி தான் எல்லாமே தீர்மானம் பண்ணி அவ பின்னாடி போக ஆரம்பிச்சியோ அன்னைக்கு புடிச்சதுடா உனக்கு எல்லாமே. நிறுத்துமா. ஏங்க ஏன் அத்தையை தடுக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காயத்ரியால தான் மாமா இன்னைக்கு ஜெயில இருக்காரு. காயத்ரியால தான் அன்னைக்கு எங்க அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க. அதே காயத்ரியால தான் இன்னைக்கு நீங்களும் லாக்அப்ல நிக்கிறீங்க. அவ நம்ம குடும்பத்தையே உள்ள தள்ளி நாசமாக்க பாக்குறா. அது உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையாங்க? காயத்ரி உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இனிமே நான் கேட்க மாட்டேன்டா. ஆனா அப்படி மொத்தமா பிடிக்காம போற அளவுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு எனக்கு புரியவே இல்லை. கண்ணு மூடினாலும் திறந்தாலும் உன்னதாண்டா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். சாப்பிட உட்கார்ந்தா நீ சாப்பிட்டியா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பாக்குற இடம், கேக்குற குரல், பழகுற மனுஷங்க அத்தனைக்கும் நடுவுலயும் உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கோம். நீ தொலைஞ்சு போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவ எடுத்து ஒடிச்சு வச்சுக்கிட்டா பாரு, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. விடுங்க அத்தை, இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? சூர்யா, நீங்க சொல்லுங்க, ஏற்காட்டுல என்ன நடந்துச்சு? கௌரியோட புருஷனை நீங்களா கொன்னீங்க? தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க சூர்யா. நான் எனக்காக கேட்கல, கௌரிக்காகவும் கேட்கல, வேற யாருக்காகவும் கேட்கல, உங்களுக்காக மட்டும்தான் கேக்குறேன். இந்த கேஸ்ல இருந்து உங்களை காப்பாத்த என்ன வழின்னு யோசிக்கிறதுக்காக தான் கேக்குறேன். நீ யார் அதை பத்தி எல்லாம் யோசிக்க? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? மாப்ள, அப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்ள. நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி அவ. கோயில்ல சாமி இருக்கிற இடத்தையும் பிறக்கிறதுக்கு முன்னால குழந்தை வளர்ற இடத்தையும் தான் கருவறைன்னு சொல்லுவாங்க. உங்க குழந்தைய சுமக்கிற என் தங்கச்சிய குப்பை தொட்டியை நினைச்சிடாதீங்க மாப்ள. விடுங்க அண்ணே, அவர் என்ன எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா அவரை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க சூர்யா, ஏற்காட்டுல என்ன நடந்தது? காயத்ரி இப்ப எங்க இருக்கா? குமார நீங்க கொண்டதை பார்த்ததா கௌரி சொன்னாலே, அது உண்மையா? நீங்க தான் குமார கொன்னீங்களா? சொல்லுங்க சூர்யா. நீ பேசுறத வச்சுதான்டா நான் வக்கீல போய் பார்த்து விவரம் சொல்ல முடியும். அதெல்லாம் பாத்துக்க வேற ஆள் இருக்காங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. வேற ஆளா? நீங்க யார் சொல்றீங்க சூர்யா? அந்த காயத்ரி உங்களை காப்பாத்துவான்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல காயத்ரியோட அப்பா அம்மா உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? செத்து போயிருக்கிறது கௌரியோட புருஷன். அந்த வீட்டுக்கு நீங்க எப்படியோ அதே மாதிரிதான் குமாரும். இன்னும் சொல்ல போனா குமார் அவங்க அம்மாவோட சொந்த அண்ணன் புள்ள. ஏய், நான் கேட்டேன் இதெல்லாம் உங்ககிட்ட. எனக்கு எல்லாம் தெரியும். உங்ககிட்ட நான் என்ன கேக்குறேன்? என்ன நிம்மதியா விடுங்கன்னு தானே கேக்குறேன். வீட்டுல இருந்தா நிம்மதி இல்ல, வெளியூர் போனா நிம்மதி இல்ல, எழவு இந்த ஜெயிலுக்கு வந்தாவது என்ன நிம்மதியா விடுங்கன்னு தானே நான் கேக்குறேன். வேண்டாண்டா, வார்த்தையில் இப்படி விஷத்தை கலக்காத. இன்னைக்கு உனக்காக கண்ணீர் சிந்த நான் இருக்கேன். சுப்பா இருக்கா? நாங்களும் இல்லாம போயிட்டா நீ இருக்கியா இல்லையான்னு கேக்குறதுக்கு கூட நான் இல்லாம போயிடுண்டா. நீ ஏற்காட்டுக்கு போய் என்ன ஏதானு ஒரு விவரமும் தெரியாம இருந்தப்போ உனக்காக சோறு தண்ணி இல்லாம தூங்காம கோயிலா படி ஏறி விரதம் இருந்து தன்னை வருத்திக்கிட்டு உன்னை காப்பாத்த சொல்லி கேட்டவடா இவ செத்து போயிருப்பா தெரியுமா உனக்கு? கோடியில ஒருத்தனுக்கு கூட இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க மாட்டாடா. இத பாரு, இவள கதற வச்சு நீ வாழ்ந்துட மாட்ட. அத மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. சாகறேன் போதுமா? போய் தொலைங்க.
தாண்டா போற? என் புருஷனை கொன்னுட்டு வாழ்ந்துருவியா நீ? வாழ விட்டுருவானா உன்ன? ஊரை ஏமாத்தி ஒளிஞ்சிட்டு இருந்தல, எப்படி வந்த இங்க? யாரா உன்னை வர வச்சது தெரியுமா உனக்கு? கேட்டியா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட? என் மகன் தப்பானவனா இருக்கலாம்டா, ஆனா என் மருமக உத்தமி. அவ மனசுக்குள்ள நெருப்ப மூட்டி யாகம் வளர்த்து அத்தனை சாமிகளையும் கண்ணெதிரில நிக்க வச்சு உன்னை கேட்டு வாங்கியிருக்கான். படையல் தெரியுமா? படையல் உனக்கு கிடைக்க போற தண்டனை தாண்டா என் மருமகளோட பசிக்கு படையல். தொங்கணும் மாமா, இந்த ராஸ்கல் தூக்கல தொங்கணும். கதற கதற செத்து தொலையணும். என் புருஷன் விழுந்து செத்தப்போ அலர்ன ஓசை என் காதுல அப்படியே நிக்குது மாமா. விபத்து நடந்தது எப்படி? இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி ரெண்டு பொண்ணு சார். அந்த காஃபி ஷாப் போகணும் தானே? ஆமா. ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அருணாச்சு சார் ப்ளீஸ். அதே அலறல இவன் கிட்ட நான் கேட்கணும். ஏய் வாய் மூடு கௌரி, ஏன் இப்படி ரத்த வரி புடிச்சு அலையற? ஒரு யோகிய சாவுக்கு கொடி பிடிக்கிறவளா இருந்தா நானே உன் பக்கத்துல நின்னு கொடி பிடிச்சிருப்பேன். ஆனா நீ ஒரு சாக்கடைக்கு சரித்திரத்துல இடம் கேக்குற. உனக்கு வெக்கமா இல்ல? சீ, மோனம் கெட்டவளே. ஏன் புருஷன் உனக்கு சாக்கடையா தெரியறாரா? நீயும் உன் அத்தக்காரியும் அவர்கிட்ட போய் நின்னவங்க தானே? உங்களுக்கு காரியம் ஆகணும்னா குமார் வேணும். குமார் செத்துட்டான்னு தெரிஞ்சா கார்ப்பரேஷன் லாரியில தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், அப்படித்தானே? நல்லா இருக்குடி உங்க நியாயம். ஹே சுப்பு, இப்ப சொல்றேன்டி, என் புருஷன் நல்லவனா கெட்டவனாங்கறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா அவர் சாவுக்கு காரணமானவன நான் தண்டிக்காம விட மாட்டேன். இந்த சூர்யா இவன் பொண்டாட்டி காயத்ரி இவங்க ரெண்டு பெரிய கோர்ட்ல நிறுத்தி வச்சு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். வேணாம் கௌரி, நீ ரொம்ப தப்பா பேசுற. என் புள்ளதான் உன் புருஷனை கொலை பண்ணாங்கிறதுக்கு என்னடி ஆதாரம்? ஆதாரமா கேக்குறீங்க? கொலைய வீடியோ எதுவும் எடுத்து வச்சிருப்பாளான்னு ஆழம் பாக்குறீங்களா? நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். என் அக்கா பாத்திருக்கா. இந்த கொலைகார பாவியால என் மாமா விழுந்து செத்தத அந்த கடவுள் பாத்திருக்கான். இத தவிர வேற என்னடி வேணும் உங்களுக்கு? உன் புள்ளைய தூக்கு மேடைக்கும் அனுப்பல. என் பேரு கௌரி இல்ல. ஏமா இவங்க கிட்ட எல்லாம் என்னமா பேச்சு? இந்த பாழா போனவன் கிடைச்சிட்டானா உங்க அக்கா காரிய திரும்பி வந்துட்டதா அர்த்தம். முதல்ல நாம அவளை பிடிப்போம் வா. இது பாருங்க, என் புள்ளைய பண்ணாடகி நடன்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். என் புள்ள கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அடிச்சி வாய மூடும். உன் புள்ள கொலை பண்ணத பார்த்து தான் என் மருமக மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். அவளை அங்கே காப்பாத்தி கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வச்சது ஏற்காடு போலீஸ் தெரியுமா? எந்த கோர்ட் அத பொய்ன்னு சொல்லுதுன்னு நானும் பாத்துறேன். உன் புள்ள கீழ்கோர்ட்ல தப்பிச்சிட்டான்னா நான் மேல்கோர்ட்டுக்கு போவேன்.
இவன் மேல் கோர்ட்லயும் தப்பிச்சிட்டான்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். இவன் சுப்ரீம் கோர்ட்லயும் தப்பிச்சிட்டான்னா நானே இவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். பசிச்ச புலிடா நானு. பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு சுலபமாலாம் தப்பிச்சலான்னு நினைச்சிடாத. அடச்சி, முதல்ல வெளியில போ. பெருசா பேச வந்துட்ட ரவுடி மாதிரி. ஏய், யார பார்த்து ரவுடின்னு சொல்ற? என் மருமக மேல கைய வெச்ச கைய வெட்டிடுவேன். இல்ல, ஜாக்கிரதை. நீ வெட்டுற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? குடும்பத்தோட சேர்த்து வச்சு கொன்னுடுவேன். ஏய், ஊரு நாட்டம் அருவா புடிச்ச கை மனசாட்சியை தவிர எந்த மண்ணாங்கட்டிக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆமா, வெட்டிடுவியா? ஆ. எங்க வெட்டு பாப்போம். சம்பந்திமா, ஐயோ, நிறுத்துமா. இதை நான் போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சுங்களா வேற என்ன நினைச்சுங்களா? ஆளாளு கத்திட்டு இருக்கீங்க. சார், நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்களை எதுக்கு வெளில போ சொல்றீங்க? தேடி வந்து தகராறு பண்றவங்க இவங்க. முதல்ல இவங்களை அடிச்சு துரத்துங்க சார். யாரு? நாங்க தகராறு பண்ணிட்டு இருக்கோமா? சொல்ல மாட்டீங்க நீங்க. கொலகார புள்ள மாட்டிக்கிட்டானே, எந்த கொக்கிய எப்படி போட்டா இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரலன்னு சதி திட்டம் போறது நீங்க தான். ஏய், யார பத்தி கொலகாரன்னு சொன்ன? உன்னை அப்படியே அரைஞ்சலாம். ஆமா, என்னடி என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க நீ? நிறுத்துறீங்களா இல்லையாமா? ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தீங்க, எல்லாரும் தூக்கி லாக்கப்ல போட்டுருவேன். மரியாதை வெளில போங்க. போயா. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கத்திட்டு இருக்கீங்க. இவன் எப்படி தப்பிச்சிருவான்னு நானும் பாத்துறேன். நல்லா பாப்பா, போயா. வந்துட்டாங்க பேசுறதுக்கு. சூர்யா, நீ பயப்படாதப்பா. நீ தைரியமா இரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது உன்னை நாங்க வெளியில எடுத்துருவோம். நீ கவலைப்படாத. போதுமா, கிளம்புங்கம்மா. போறோம் சார். சரி வாங்க சம்பந்திமா. சொல்லு, வாமா. கூட்டிட்டு கிளம்புங்க சார். வர மாப்ள. தப்பு பண்ணிட்டேன்டா. ஒரு செகண்ட் யோசிக்காம விட்டேன்டா. நம்ம மேல எந்த தப்பும் இல்லனே. அவ கிளவரா பாத்ரூம் போறோம்னு சொல்லி கவுத்துட்டா. பசிக்குது, சாப்பிட எங்கேயாவது நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாம பக்கத்துலேயே உட்காந்து இருக்கலாம். இது நாம கிட்ட இருக்க முடியாத ஏரியாங்கிறனால கால்குலேட் பண்ணி கரெக்டா அடிச்சிட்டா. அப்படி எங்கடா போயிருப்பா? என்னதான் தப்பிக்க நினைச்சிருந்தாலும் இங்கிருந்து எவ்வளவு தூரம்டா ஓடி இருக்க முடியும்? ஹலோ, என்னாச்சு? எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சார் நீங்களா? நம்பர் புதுசா இருக்குன்னு ஒரு செகண்ட் குழம்பிட்டேன் சார். நாங்க வந்துகிட்டே இருக்கோம் சார். அதான் எங்க வந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். சார் கிட்ட நெருங்கிட்டோம் சார். இந்த ஒரு 6 ஹவர் தான் சார். கரெக்டா வந்துருவோம் சார். நீங்க சொன்ன மாதிரியே நைட்டுக்குள்ள வந்துருவோம் சார். ஜாக்கிரதையா வந்து சேருங்க. வழியில வண்டியை எங்கேயும் நிறுத்த கூடாது. சரிங்க சார். புரியுதா? சரிங்க சார். சரிங்க சார். டேய், பசிச்சா கூட வெளிய தலை காட்ட கூடாது. பசிய அடக்கிக்கணும். எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது, தெரியுதா? பாத்துக்கிறேன் சார். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சார். என்னன்னு சொல்றாரு? டேய், ரொம்ப பயமா இருக்குடா. அந்த ஆளு ரொம்ப கொலவெறியில இருப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்மள நிக்க வச்சு கொளுத்தினாலும் கொளுத்திடுவான்டா. டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுடா. எப்படியாவது அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சாதான் நீயும் நானும் உயிர் பொழைக்க முடியும். வாடா போய் தேடுவோம். சரிண்ணே. உலகத்திலே 2 ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டியே. சூர்யா, காயத்ரி, காயத்ரி, சூர்யா, அழாத காயத்ரி. சூர்யா. ஒரு குரூப்பா சார்? காயத்ரி, ஆமாயா, சீக்கிரமா வெளியே வந்துருவேன். இன்னொரு குரூப் இருக்குது. அப்படியா அது சார்? வந்துட்டு போனாதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். மாத்தி மாத்தி ரவுண்டு கட்டி சாகடிப்பாங்கயா. இன்னொரு குரூப்பா? அது யாரு சார்? இந்த பொண்ணோட அப்பனாயா.
தொட்டதுக்கு எல்லாம் நடிகர் திலக ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். பத்தா குறைக்கு அவர் பொண்டாட்டி வேற. டோட்டல் ஃபேமிலியே போன ஜென்மத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல பிறந்து கோர்ட்ல வளர்ந்து ஜெயில செத்துருப்பாங்களாட்டுக்கியா. தவிச்சு போயிட்டேன் சூர்யா. எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம். எல்லாமே இதுக்கு தானே கடைசியில. ஏன் சூர்யா நமக்கு எப்படி எல்லாம் நடக்குது? எல்லாரும் சொல்ற மாதிரி என்னோட ராசி தான் இதுக்கெல்லாம் காரணமா? என்னோட துரதிர்ஷ்டம் தான் உங்களை சுத்தி சுத்தி அடிக்குதா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா? இல்ல காயத்ரி, நம்மள அறியாமையே நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டே இருக்கோம். அந்த ஒரே தப்பதான் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கோம். எல்லா தப்புக்கும் ஒரு வேலை இருக்கு. நம்ம செய்யற தப்பு பெருசா இருந்தா அந்த தப்புக்கும் நம்ம பெரிய வேலை கொடுத்து தானே ஆகணும். அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க சூர்யா. நீங்க எந்த தப்பும் பண்ணவே இல்லை. நான் இருக்கேன் உங்களுக்கு. நான் உங்களை வெளியே கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க. தேங்க்யூ காயத்ரி. இது ஒண்ணுதான் எனக்கு இருக்கிற கடைசியான நம்பிக்கை. எங்க அம்மாவும் சுபுவும் கூட வந்து பேசிட்டு போனாங்க. என்னென்னமோ புலம்பினாங்க. ஆனா நான் ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட பேசல. அவங்க கிட்ட நான் ஏன் பேசணும்? இனிமேல் அர்த்தமுள்ள வேலையை தான் செய்யலான் இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சூர்யா. எனக்கு இருக்கிற அதே தவிப்பு தான் அத்தைக்கும் இருக்கும். ஏன் சுபுவுக்கும் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனால அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தப்புன்னு ஆயிடுமா? இனிமேல் சுப்பு பேச்சு இழுக்கவே இழுக்காத. இவ்வளோ நாள் ஒரு காயத்ரி ஒரு வாழ்க்கைன்னு சந்தோஷமா இருக்கலான்னு இருந்தேன். அது எப்போ ஒரு காயத்ரி ஒரு சுப்புனாச்சோ அன்னைக்கே என் வாழ்க்கை சின்ன பின்னமா போச்சு. அது என்னைக்கு ரெண்டு காயத்ரி ஒரு சுப்புனாச்சோ அன்னைக்கே நான் பைத்தியமாயிட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு நப்பாசை, திரும்பவும் ஒரு காயத்ரி ஒரு வாழ்க்கை கிடைக்காதான்னு. கிடைச்சது. ஆனா இன்னைக்கு பாத்தியா, ஒரு ஆம்பளை வடிவத்துல என்னை எப்படி வந்து வாட்டுதுன்னு. துரத்தி துரத்தி வந்து அடிக்குது காயத்ரி. அந்த கௌரி குமார் சாவுக்கு அப்புறமா உன் மேலேயும் என் மேலேயும் அவ்வளவு கோவமா இருக்கா. உன்னையும் என்னையும் எப்படியாவது தூக்கு மேடைக்கு அனுப்பணும்ன்ற முடிவுல இருக்கா. நீ உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவ உன்னை கொலை பண்ண பார்த்தாலும் பாப்பா. ஏதாவது பண்ணி தொலை போ. ஓகே சார். ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் சார். ஐ எம் அட்வொகேட் மதிவாணன். சூர்யாவை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? கேட்கல. சூர்யாவை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது சார். குமார்ன்ற ஆள இந்த சூர்யா மலை மேல இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணத அவங்க சம்சாரம் நேர்ல பார்த்திருக்காங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் சம்பவம் நடந்து 15 நாள் வரைக்கும் டிபார்ட்மெண்ட் இவரை தேடுச்சு. செஞ்ச கொலைய மறைச்சு இவரு தலைமறைவா ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அதுவும் எங்க? கர்நாடகால கூர்க்குக்கு பக்கத்துல ஒரு காப்பி எஸ்டேட்ல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. குமாரோட ஒய்ஃப் இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் டிபார்ட்மெண்ட் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துச்சு. 2 ஸ்டேட் போலீஸ் இன்வால்வ் ஆன கேஸ் சார் இது. ஜாமீன்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது சார். ஏன் சார் கிடைக்காது? சூர்யா எங்கேயும் போக மாட்டாரு. கேஸ் கோர்ட்டுக்கு போற வரைக்கும் நான் வேணா அவரை ஸ்டேஷனுக்கு டெய்லி கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட சொல்றேன். எங்கேயும் போவாத மூஞ்ச பார்த்தா தெரியாதா சார்? யோக்கியனா இருந்தா கொலை நடந்ததுமே போலீஸ்ல வந்து சரண்டர் ஆயிருக்கணும். ஐயோ, இது கொலையே இல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட். சார் பக்கத்துல இருந்து பாத்தீங்களா சார்? இல்ல வீடியோ ஷூட் பண்ணி அத விருதுக்கு அனுப்புற ஐடியால இருக்கீங்களா? போங்க சார், நாளைக்கு சூர்யாவை கோர்ட்ல புடிஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஜாமீன் வேணாலும் ஜாங்கிரி வேணாலும் அங்க வந்து கேட்டுக்குங்க. ஜட்ஜி கொடுத்தாருன்னா சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டு போங்க. இப்ப என்னால வெளியில விட முடியாது சார். நான் சொல்லல காயத்ரி, நான் கோர்ட்டுக்கு போனாலும் எனக்கு ஜாமீன் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் உப்பு தின்னுவேன். சூர்யா ஏன் இப்படி சொல்றீங்க?
தைரியமா இருங்க சூர்யா. கவலைப்படாதீங்க சூர்யா. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானே, ஈஸியா நம்மளால நிரூபிக்க முடியும். கௌரியோட சாட்சி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. எங்க அப்பா அம்மா கூட உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க சூர்யா. நீங்க தைரியமா இருங்க. சார், நாம இங்க நின்று டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். ஏன்னா அந்த பொண்ணு கௌரி இவங்களை பார்த்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். நாளைக்கு கோர்ட்ல வச்சு மிச்சத்தை பேசிக்குவோம். கிளம்புறோம் சூர்யா. தைரியமா இருங்க, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். சரி சுரேஷ், நம்ம கிளம்பலாம். காயத்ரி, காயத்ரி கவலைப்படாதீங்க சூர்யா. கிளம்பலாம். நீங்க காயத்ரி, தைரியமா இருங்க. வாங்கம்மா, நம்ம போலாம். போயிட்டு வா. சூர்யா, இன்னும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க.